வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. ஜோதிடம் என்னும் அறிவியல், ஜோதிடம்ங்கிறது மானசாஸ்திரம். ராகு பகவான், ராகு கேது அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பயம் இருக்கும். எல்லா கிரகங்களுமே நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். நீங்கள் ஹாரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு பேர் லக்னம். அதில் அப்படியே வலது பக்கம் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 12 கட்டங்கள் இருக்கும். அந்த 12 கட்டங்களில் ராகு பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். 3, 6, 8, 11 அப்படிங்கிற இடங்களில் ராகு இருந்தால் நல்லது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ உங்களுடைய 1வது பாவகத்தில் அப்படிங்கிற இடத்துல லக்னத்தில் ராகு இருந்தது அப்படின்னா என்னென்னா, நீங்கள் முன்னேறுவதற்கு கொஞ்சம் தடங்கல்களை ஏற்படுத்தும். உங்கள் திங்கிங் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கும். பொய் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, நிறைய கதை விடுவாங்க, கப்ஸா விடுவாங்க. கொஞ்சம் முன்னேற்றத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி தான் நீங்கள் வரணும். ராகு இன்னும் நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு பார்க்கணும். அதையும் நம்ம பார்க்கணும். இந்த ரெண்டையும் பார்த்து தான் நம்ம சொல்லணும். ஒரு கால் சூரியனும் நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் ஒரு ஆளுமை மிக்கவராகவும் அரசியல்வாதியாகவும் இருப்பார். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. 2வது பாவகத்தில் ராகு இருந்தார் அப்படின்னா நிறைய பொய் சொல்லுவாங்க. வாயில் வரது புறமே பொய்யாத்தான் இருக்கும். கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவாங்க. மல்டிபிள் இன்கம் இருக்கும். மல்டிபிள் அடிஷ்னல் இன்கம் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடிஷ்னல் உங்களுக்கு 2 திருமண வாய்ப்புகள் எல்லாமே வாய்ப்புகள் இருக்குது. வேறொரு ஆணாக இருந்தால் பெண்ணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேறொரு நபரோட தொடர்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ராகு அப்படிங்கிறது பாட்டன் பாட்டி. நம்ம முன்னால் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தோமோ அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பாவமும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 3வது பார்த்திங்கன்னா முயற்சியில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். இந்த யூடியூப் அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப டாப்பாக இருக்கும். யூடியூப்பில் 5 மில்லியன், 10 மில்லியன், 20 மில்லியன் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் இருக்கவங்க, வியூஸ் போகிறவங்க எல்லாமே ராகுவோட தாக்கம் நிச்சயமாக இருக்கும். 4வது வீட்டில் ராகு இருந்ததுன்னா சொத்துக்கள் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும். அம்மாவுக்கு என்ன சர்வீஸ் பண்ணாலும் அம்மாவை கூட சில மனஸ்தாபங்கள் எல்லாமே ஏற்படும். 4ஆம் இடம் அம்மாவை குறிக்கும். 5 பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு காலதாமதம் ஏற்படும். அப்படி பிறந்தால் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்.